Good morning. We'll start the class. So, in the last class, I was discussing about certain topics like the reasoning based questions on numbers, reasoning based questions, simple reasoning, BODMAS rules like that. Okay, I discussed. And then I was discussing about the number of zeros and then unit digits. Yes. And then reminders. Reminders. The problem based on reminders. So these are the topics we discussed last class. And also we started to discuss about digits and interchanging digits based problems. Okay, last class. We have solved these two problems in the last class. This one also we solved. Okay. And this one also at last I was solving. Okay, this is one of the, what you can say, it is uh, toughest problem we can say, but if you understand it, it is easy. Okay, this is where we stopped the last class. So we'll continue. இதுல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். முன்னாடி அந்த ஆள் வந்ததுல இருந்து இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கான். ஓகே, போலாமா? ஓகே, டுடே வில் ஸ்டார்ட் வித் திஸ் கொஸ்டின். லாஸ்ட் கிளாஸ் கொஸ்டின்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இருக்கா? ஓகே. This is what the question is. See, this kind of problem we have already discussed somewhere. முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஓகே, கொஸ்டின் படிச்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு 2-3 டைம் கேட்டிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம். என்ன பாருங்க, இங்க ஏபிசி ரெப்ரசன்ட் டிஸ்டிங்க்ட் நான் ஜீரோ டிஜிட்ஸ் அப்படின்னா என்னது? மூணு நம்பர் ஏபிசி, மூணு நம்பர் எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர், ஜீரோ வராது. அதுல ஏபிசி நான் ஜீரோ, ஜீரோ வராது. டிஸ்டிங்க்ட் டிஜிட் ரிப்பீட் ஆகாது. ஏபிசி எதுவுமே ரிப்பீட் ஆகாது. இப்போ ரெண்டு ரெண்டுன்னு எடுக்க முடியாது. ஓகே, சப்போஸ் எக்ஸ் இஸ் த சம் ஆஃப் ஆல் possible three-digit numbers. Sum of all possible three-digit number formed by ABC without repetition. எங்க பார்த்த மாதிரி இருக்கா? Sum of all possible three-digit numbers out of ABC without repetition. சரியா? என்ன இப்ப ABC ஏதோ ஒரு நம்பர் எடுத்துப்போம். ABC என்ன, எவ்வளவு பாசிபிலிட்டி? இந்த மூணு நம்பர் வச்சு எவ்வளவு டிஸ்டிங் நம்பர் நம்ம கிரியேட் பண்ணலாம்? இல்ல, 6. So ABC, then ACB, then BAC, BCA, then CAB, CBA. இதான் ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஐ மீன் இது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? எக்ஸ்ன்றது இது எல்லாத்தையும் சம்மு பண்ணோம்னா வர்றதுதான் என்னது? எக்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். இது எக்ஸ். கரெக்டா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். The 4-digit least value of x is 1332. The 3-digit greatest value of x is 888. 3-digitல இந்த x வேல்யூ வந்து greatest வேல்யூ வந்து 888 சொல்றாங்க. 4-digitல least வேல்யூ வந்து ரைட் 13382. சரியா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ட்ரூவான்னு பார்ப்போமா? சரி, இது இப்படி ஆட் பண்ணி சால்வ் பண்றதுக்கு பதிலா இந்த நம்பர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போமா? வெரி சிம்பிள். இந்த நம்பர் ஏபிசி நமக்கு அங்க என்ன சொல்றாங்க? உங்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 4-digit லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் தானே? லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர்ல எது லீஸ்ட் வேல்யூ, 4-digitல லீஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லணும். அப்போ நம்ம இந்த ஏபிசிக்கு பதிலாக 1 2 3 தான் 1 2 3 எடுத்தோம் அப்படின்னா இந்த 1 2 3 தான் லீஸ்ட் வேல்யூ. சரியா? 123 தான் என்னது? லீஸ்ட் வேல்யூ. இப்ப இதுல மேனிபுலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை விட பெரிய நம்பர் தான் வரும், இதை விட சின்ன நம்பர் வராது. கரெக்டா? சப்போஸ் 1 2 3 எடுத்தோம்னா அடுத்தது என்னது? 1 3 2. அதுக்கப்புறம் 2 1 3, 2 3 1, தென் 3 1 2, 3 2 1. ஸோ இந்த நம்பர் தவிர்த்து மற்ற நம்பர்லாம் பாருங்க, எல்லாமே என்னது? அதை விட பெரிய நம்பர் தான். கரெக்டா? ஸோ நம்ம லீஸ்ட் பாசிபிள் எடுத்திருக்கோம். 1 2 3 தான் என்னது?
லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஐ கேன் சூஸ் ஃபார் ஏபிசி. ஏக்கு பதிலா 1, பிக்கு பதிலா 2, சிக்கு பதிலா 3. அதுதான் லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஐ கேன் சூஸ். அந்த 1, 2, 3 எடுத்துட்டு இவ்வளவு பாசிபிலிட்டி வருமா? இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வருது? 3, then 3, then what? 12, 4 threes 12, remaining 1. இதெல்லாம் ஆட் பண்ணா 12 தான் வரும், 13. இதெல்லாம் ஆட் பண்ணா 12 plus 1, 13. The 4-digit least value. இது லீஸ்ட் நம்பர். இதை எடுத்து நம்ம சம் பண்ணியிருக்கோம். லீஸ்டா சம் பண்ணா நமக்கு என்ன வருது? 1332. இதான் வந்து என்னது வரதே, லீஸ்ட் வேல்யூ வரதே என்ன வருது? 4 digit தான் வருது. அது என்னவா இருக்கு? 1332. சரியா? அப்போ 4 digit லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இதான எக்ஸ். அப்போ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 4 digitல இதான் லீஸ்ட் வேல்யூ. லீஸ்ட் வேல்யூ இவ்வளவுதான் வருது. 4 digitல இவ்வளவுதான் வருது லீஸ்ட் வேல்யூ. இதை விட கம்மியா வருமா? நீங்க வேற ஏதாவது ஒரு நம்பர் 4, 5, 6, இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். இதை எடுத்து அடுத்த 6 பாசிபிலிட்டி எழுதி ஆட் பண்ணீங்கன்னா அது இதை விட அதிகமா தான் இருக்குமே தவிர்த்து இதை விட கம்மியா இருக்காது. இங்க ஒய்ன்னு ஒரு ஆன்சர் வரும்ல, அது என்னவா இருக்கும்? இந்த நம்பரை விட அதிகமா தான் இருக்கும், இந்த நம்பரை விட கம்மியா இருக்காது. அப்போ லீஸ்ட் வேல்யூ இதுதான். ஒரு 4 digit வேல்யூ தான். நமக்கு 3 digit வேல்யூ வருமா? இந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 3 digitல வேல்யூ வருமா? லீஸ்ட் வேல்யூ 4 digitல இதான் லீஸ்ட் வேல்யூ. ரைட்டா? 3 digitல நமக்கு வேல்யூவே வராது. வேல்யூ வர்றதே அதில் தான் வருது, 4 digitல தான் வருது. அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன 3 digitல 888 சொல்லியிருக்காங்கல்ல, இது பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். 1 only is correct. இது புரிஞ்சா? இன்னொரு விதம் கூட நீங்க சால்வ் பண்ணலாம். இதை வந்து பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? புரியலையா? இப்போ ஏபிசி இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதலாம்? 100A plus 10B plus C. இதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர்ல சம்திங் வில் கெட் A plus B plus C வரும். இங்க ஒரு நம்பர் வரும். இது ஏக்கு பதிலா பிக்கு பதிலா சிக்கு பதிலா லீஸ்ட் வேல்யூ 1, 2, 3 போட்டீங்கன்னா இந்த நம்பர் வரும். அது அண்டர்ஸ்டாண்டிங். இதை விட கம்மியா, இந்த நம்பரை விட கம்மியா வராது. ஸோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். இல்ல நம்பர் எடுத்து எப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின் நீங்க கேட்டாதான் எனக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ மே நாட் சி த டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் வந்து அட் த எண்டு தான் பார்ப்பேன் நான். இன்பிட்வீன் ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது கொஸ்டின் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் டு இன்ஃபார்ம், அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் இன்ஃபார்ம். அடுத்து, ஸோ திஸ் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது டிஜிட் இன்டர்சேஞ்ச் பண்ற கொஸ்டின். முன்னாடி டிஜிட் பேஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். இது டிஜிட் இன்டர்சேஞ்ச் பண்ற கொஸ்டின். 2021 பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. இந்த டிஜிட் இன்டர்சேஞ்ச் பண்றது, டிஜிட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு. சரியா? அண்ட் அது சிம்பிளா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். சால்வ் பண்ணுமா இது? இட்ஸ் சிம்பிள் ப்ராப்ளம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 digit நம்பர் and the number obtained by interchanging positions of the digit is 54 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? XYன்றது ஒரு 2 digit நம்பர், YXன்றது இந்த டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ண வர நம்ம ஒரு நம்பர், இன்டர்சேஞ்சிங் டிஜிட் பண்ணும்போது வர நம்பர். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அதான சொல்றாங்க. the difference between the 2 digit number is what? 54 அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இதை யூஸ் பண்ணி ரெண்டு கன்க்ளூஷன் பண்றாங்க. ரைட்? என்னது? the sum of the 2 digits of the number can be determined only if product of 2 digit is known. இது என்னன்னே புரியல. சரியா? இப்ப அடுத்து, the difference between the 2 digit of the number can be determined. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், இல்ல எக்ஸ் மைனஸ் ஒய்யோ இல்ல ஒய் மைனஸ் எக்ஸோ நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது தெரியுதா அதுல இருந்து? ஒன்னும் தெரியல. இப்படியே வச்சீங்கன்னா ஒன்னும் தெரியாது. நம்ம 2 digitனா என்ன சொல்லியிருக்கேன், அதை
பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ரைட்? அப்போ எக்ஸ் ஒய் எப்படி எழுதலாம்? 100x plus y அப்படின்னு எழுதலாம். மைனஸ் yx எப்படி எழுதலாம்? 100y plus x அப்படின்னு எழுதலாம். ரைட்? திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 54. இது யூனிட் டிஜிட், அதால மல்டிப்ளை பை 1. இது 10 டிஜிட், அதால மல்டிப்ளை பை 10. அவ்வளவுதான். ரைட்? இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு? 10x plus y minus 10y minus x. This is equal to 54. Right? இப்போ என்ன வரும்? 10x minus x is what? 9x. Y minus 10y is what? 9y. This is equal to what? 54. 9 common ஆ இருக்கு, வெளியே எடுத்துடலாம். X minus y. This is equal to 54. 9 54 6 times. X minus y is equal to 6. கண்டுபிடிச்சிட்டோமா டிஃபரன்ஸ்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டு டிஜிட்டுக்கு டிஃபரன்ஸ் எக்ஸ்னு வருதா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? the difference between the two digit of the number can be determined. 2 digit x y. அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன வந்துச்சு? 6ன்னு வந்துச்சு. கண்டுபிடிக்க முடியுதா? சோ இதை யூஸ் பண்ணி நம்மளால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்ல முடியுது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையா, அதை எப்படி ஆன்சர் பண்றது? ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையா அப்படின்னு அதுவும் ஈஸி தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு? டிஃபரன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட்? 6. சரியா? ரெண்டு டிஜிட் டிஃபரன்ஸ் 6 வர மாதிரி எவ்வளவு நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? ஒன்னு வந்து 7 minus 1 is equal to what? 6. இன்னொன்னு வந்து 8 minus 2 is equal to 6. இன்னொன்னு வந்து 9 minus 3 is equal to 6. வேற ஏதாவது ஃபார்ம் பண்ண முடியுமா? ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்டா? 6 டிஃபரன்ஸ் வர மாதிரி டிஜிட், டிஜிட்னா இது சிங்கிள் டிஜிட் வேல்யூ. எக்ஸ்ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட், ஒய்ன்றது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட். சரியா? இத எடுத்து டிஃபரன்ஸ் என்னவா வரணும்? சி சார், நம்ம 60 மைனஸ் 0 எடுத்தோம் அப்படின்னா 6 தானே அப்படின்னு கேட்கலாம். 6 அதானே கேட்க வந்த? இதான் கேட்க வந்தியா? 60 மைனஸ் 0 6. ஆனா இது இது ரெண்டு டிஜிட் இல்ல, இது 60. ரைட்? அதை ரிவர்ஸ் பண்ணா என்ன வரும்? 06 வருது. இது 2 டிஜிட் நம்பர், இது வந்து என்னது? சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ 60 எடுக்கலாம், ஆனா இன்னொன்னு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆகுது. ரெண்டுமே நமக்கு என்னது? 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். அப்போ இந்த பாசிபிலிட்டி வராது. இது இது வராது. கரெக்டா? அப்போ நமக்கு இந்த பாசிபிலிட்டி தான் இருக்கு. ரைட்? இப்போ 6 டிஃபரன்ஸ் வர மாதிரி இவ்வளவு பாசிபிலிட்டிக்கு அப்ப நம்பர் என்ன வருது நமக்கு? இந்த 2 டிஜிட் நம்பர் என்னன்னு எழுதலாம்? 71 82 93. இதான் 2 டிஜிட் நம்பர். கரெக்டா? ரைட்? இவ்வளோ மூணு நம்பர் இருக்கு. இந்த 6 டிஃபரன்ஸ் வர மாதிரி எக்ஸ், இந்த இந்த நம்பர் நீ 71 எடுத்தாலும் இது வந்து என்ன 17 ஆகும். டிஃபரன்ஸ் 6. சரியா? சாரி, டிஃபரன்ஸ் 54. அதே மாதிரி இங்க 82 எடுத்தாலும் இங்க 28 வரும். டிஃபரன்ஸ் என்னது? 54. நீங்க இங்க 93 எடுத்தாலும் இங்க என்ன 39 ஆகும். டிஃபரன்ஸ் என்னது? 54. கரெக்டா? சோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது ட்ரூ. நீங்க 60 எடுத்தாலும் இங்க 6 வரும், 54 வரும். பட் ஆனா இட் இஸ் நாட் அ 2 டிஜிட் நம்பர். புரியுதா? சரி, இந்த மூணு நம்பர் ஏதாவது, அதாவது மூணு பாசிபிலிட்டி இருக்கு. இதுல நான் என்ன சொன்னேன்? சப்போஸ் இது ரெண்டு டிஜிட் இல்லையா, ரெண்டு டிஜிட் மல்டிப்ளை பண்ணா 7 அப்படின்னு சொன்னா என்னால என்ன சொல்ல முடியும்? வாட் இஸ் சம் ஆஃப் த டிஜிட் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூணு பாசிபிலிட்டி இருக்குல்லப்பா, இந்த மூணு பாசிபிலிட்டி எந்த நம்பர்னு தெரியல. இப்போ ரெண்டு டிஜிட் மல்டிப்ளை பண்ணா 16. இப்போ ரெண்டு டிஜிட் மல்டிப்ளை பண்ணா 16 வருது அப்படின்னா வாட் இஸ் த பாசிபிலிட்டி? ஆட் பண்ணா என்னன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு டிஜிட் மல்டிப்ளை பண்ணா 16, ஆட் பண்ணா என்ன வரணும்? அந்த ரெண்டு டிஜிட் 10 வரணும். அந்த டிஜிட்டோட மல்டிபிளிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா என்னால அந்த டிஜிட்டோட சம்மு சொல்ல முடியும். சொல்றது புரியுதா? ரெண்டு டிஜிட்டோட மல்டிபிளிகேஷன் 7 அப்படின்னு சொன்னா அந்த டிஜிட்டோட சம் என்னது? 8. ரெண்டு டிஜிட்டோட மல்டிபிளிகேஷன் 27 அப்படின்னு சொன்னா சம் என்னது? 12. சோ மல்டிபிளிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா இதுல எக்ஸாக்டா எந்த நம்பர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ரெண்டு டிஜிட்டோட மல்டிபிளிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதனோட எக்ஸாக்டா சம் என்ன அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டா? கரெக்ட் தானே?
ஸோ ஒன்னு வந்து 7, இன்னொன்னு வந்து 16, இன்னொன்னு வந்து 27. ரெண்டு டிஜிட்டோட மல்டிபிளிகேஷன் 7னா 71. அப்ப டிஜிட் அடிஷன் என்னது 8. ரெண்டு டிஜிட்டோட மல்டிபிளிகேஷன் 16னா நம்பர் இஸ் 82, அடிஷன் இஸ் 10. ரெண்டு டிஜிட்டோட மல்டிபிளிகேஷன் 27 அப்படின்னா நம்பர் இஸ் 93, டிஜிட் அடிஷன் இஸ் 12 அப்படின்னு சொல்ல முடியுதா? மல்டிபிளிகேஷன் தெரிஞ்சா நம்மளால ஈஸியா சம் ஆஃப் த டிஜிட் வேல்யூ சொல்ல முடியுது. கரெக்டா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் த டூ டிஜிட் ஆஃப் த நம்பர் கேன் பி டிட்டர்மைன்ட். சம் நீங்க கண்டுபிடிக்கலாம் எப்போ? இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ டிஜிட் இஸ் நோன். அந்த ரெண்டு டிஜிட்டோட ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரெண்டு டிஜிட்டோட சம் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் தானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஈஸியா வந்துச்சு. இதுல இருந்து தான் அடுத்த நம்பர் ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு நமக்கு என்ன தேவை? அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. அப்போ ஆன்சர் என்னது? சி, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். சரியா? சம்டைம்ஸ் இங்கேயும் வந்து இந்த இந்த இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஈஸ் ஆர் கரெக்ட்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் உங்களோட இது ஜிஎஸ்ல கேட்க மாதிரி நாட் கரெக்ட்னு கேட்பாங்க. இதுவரையும் கேட்டதில்ல, இனிமேல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கு. சரியா? சரி, அடுத்தது போலாமா? சார் ஏதாவது டவுட் சார் இருக்காமா கேக்குதுங்க ஆன்லைன் சார் ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதுங்களா சார் கேக்குதுங்களா? ஹலோ இப்போ ஆடியோ கேக்குதா? கேக்குதுங்க சார். உங்களுக்கு கேக்குதுங்களா சார்? ஆ, கேக்குதுங்களா உங்களுக்கு? எனக்கு ஆடியோ கிளியரா கேக்குது சார். மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதாமா? நிக்கிலா, ஆஷா, சாரு, தீபிகா, தாரிணி, உங்களுக்கு எல்லாம் ஆடியோ கேக்குதா? Yes, கேக்குதுங்க sir. சார் எனக்கு. Yes, ஓகே, sir. எஸ், ஓகே, ஃபைன். ஆ ஹலோ ஓகே, ஓகே. இப்ப கேக்குது போல. மேபி உங்களோட நெட்வொர்க் செக் பண்ணுங்க. நெட்வொர்க் ஆ சம்டைம்ஸ் கம்மியா இருந்தாலும் ஆடியோ ப்ராப்பரா கேட்காது. சரி, அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? 2020ல கேட்ட ஒரு டிஜிட் பேஸ்ட் கொஸ்டின். இன்டர்சேஞ்சிங்லாம் கிடையாது, இது ஸ்டேட் கொஸ்டின். சரியா? என்னது? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் n the sum of the digit in the number 10 power n plus 1 is 2. Sum of the digit should be 2. சரியா? சரி, ஆப்ஷன்ல பாருங்க. n is equal to 0 only for any whole number n, for any positive integer n only, for any real number n. என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு நம்பர். எது? 10 power n plus 1 is a number. n-க்கு பதிலா ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 வரணும். அதாவது டிஜிட் ஆட் பண்ணா 2 வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 வரணும் இல்ல. இங்க இருக்கிற டிஜிட்ஸ் ஆட் பண்ணா என்ன வரணும்? 2 வரணும். இப்போ 1ன்றது ஒரு டிஜிட் வேல்யூ. இந்த ஒன்னா கூட இங்க 1 ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன வரும்? 2 வரும். கரெக்டா? ஒன்னா கூட 1 ஆட் பண்ணாதான் 2. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா ஆட் பண்ணும்போது? ஒன்னா கூட 1 ஆட் பண்ணாதான் என்னது? 2. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போவோம். n is equal to 0 ஒன்லின்னு சொல்றாங்க. இப்போ n-க்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 power 0 plus 1. 10 power 0 என்னது? It is 1 plus 1 is equal to 0. Anything power 0 is what? Sorry. Anything power 0 is what? 1. அப்ப 10 power 0 என்னது? 1. 1 plus 1 is 2. வந்துச்சா? இப்போ நான் பவர்ல இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இப்போ பவர் n-ன்றது என்ன சொல்லுங்க? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் n, அதான் கொஸ்டின். n கேன் பி எனிதிங். அது வந்து இன்டீஜரா இருக்கலாம், இல்ல ஃபிராக்ஷன்ல இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். n இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. அதான் கொஸ்டின். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் n. இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க? ஃபார் எனி ஹோல் நம்பர் n. ஹோல் நம்பர் n அப்படின்னா என்னது? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 1 2 3 இப்படிதானே ஹோல் நம்பர். இதான் ஹோல் நம்பர். அப்போ 0 ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணி 2ன்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்னது? 1. 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 10 power 1 plus 1. This is equal to 10 power 1 என்னது? 10 plus 1. 10ஓட டிஜிட்லாம் ஆட் பண்ண என்னது? 1. So it is
10ஓட இதனோட மீனிங் 10ஓட டிஜிட்ல ஆட் பண்ணா 1 1 + 1 is 1. சரியா? அப்போ 1 n-க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணா 2 ட்ரூ இட் இஸ். இப்போ 2 சப்ஸ்டிட் பண்றோம். 10^2 + 1 10^2னா 100 + 1 100 + 1 இதனோட டிஜிட்ல ஆட் பண்ண என்ன வருது? 1 வருது. பிளஸ் வாட் 1 ஆன்சர் இஸ் வாட் 2. சரியா? அப்ப நீ பவர்ல இங்க என்ன இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னதான் ஆன்சர் வரும்? பவர் 3ன்னு போட்டா என்ன வரும்? 1000 + 1 இதனோட டிஜிட்ஸ்ல ஆட் பண்ண என்ன வருது? 1 1 + 1 is equal to what 2. நீ பவர்ல இப்போ இந்த n-க்கு பதிலா 3 போட்டாலோ 4 எடுத்தாலோ 5 எடுத்தாலோ 6 எடுத்தாலோ 7 எடுத்தாலோ 1000 எடுத்தாலோ லேக் எடுத்தாலோ க்ரோர் எடுத்தாலோ ஆன்சர் என்னது? டிஜிட்ல ஆட் பண்ணும்போது ஒன்னா கூட ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? 2 தான் வரும். சரியா? அப்போ இந்த ஹோல் நம்பர் நான் எது எடுத்தாலும் என்னது? ஆன்சர் இஸ் ட்ரூ. ட்ரூ ஒன்லி we are getting. See, sum of the digits in the number. அதான் கொஸ்டின். இந்த நம்பர் இங்க ஒரு நம்பர் இருக்கு, அதை டிஜிட்ஸ் ஆட் பண்றோம். இங்க ஒரு நம்பர் இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 2 வரணும். 2 தானே வருது, ரைட்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ஸ்ட்ராங்கா கரெக்ட்னு சொல்லிட்டீங்கன்னா இதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். நீங்க வேணா மத்ததெல்லாம் ஏன் கரெக்ட் இல்லை அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். என்னது? ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் n ஒன்லி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 2 3 4 இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்போ இதுதான் கரெக்ட். இந்த நம்பர்லாம் தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்னு 0 மிஸ் ஆகுதுல, 0க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்ல, கரெக்டா? இந்த இந்த கண்டிஷன் 0க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்போ 0 மிஸ் ஆகுது. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? n ஒன்லின்னு கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 5 இதுக்கெல்லாம் மட்டும்தான். அவனை நமக்கு 0 மிஸ் ஆகுது, 0வும் இன்க்ளூட் பண்ணோம். அப்ப 0 இன்க்ளூட் பண்றது ஹோல் நம்பர் தான் இன்க்ளூட் பண்றது. சரியா? சரி, அப்ப அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு? ஃபார் எனி ரியல் நம்பர் n. ஃபார் எனி ரியல் நம்பர் n அப்படின்னா ஈவன் யூ கேன் டேக் வாட்? ஃபிராக்ஷன் வேல்யூ. ரியல் நம்பர்னா என்னது? ரேஷனல் இர்ரேஷனல் புட் டுகெதர் தான் என்னது? ரியல் நம்பர். கரெக்டா? அப்போ இந்த பவர் n-க்கு பதிலா நான் 1/2 கூட எடுக்கலாம். n-க்கு பதிலா 1/2 கூட எடுக்கலாம். ஸோ 10^1/2 + 1 நமக்கு 2 வருமா என்ன? 10^1/2னா √10 + 1, ரைட்? இது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஏன் √10னா இட் இஸ் 3 பாயிண்ட் சம்திங், 3 பாயிண்ட் சம்திங் ஏதோ வரும். 3 பாயிண்ட் நான் 1 எழுதிருக்கேன், தப்பா கூட இருக்கலாம். 3 பாயிண்ட் சம்திங் + 1 நமக்கு எக்ஸாக்டா 2 வரல. ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? ஃபார் எனி ரியல் வேல்யூ இட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்லி ஃபார் வாட்? ஹோல் நம்பர் இட் இஸ் ட்ரூ. புரிஞ்சா? இதெல்லாம் ஏன் 0 ஒன்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், 1 2 3க்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுது. அப்ப அதால இது தப்பு. 0 ஒன்லின்னு கொடுத்துருக்கதால. புரியுதா? இங்கதான் 0 1 2 3, இங்க 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0 மிஸ் ஆகுது, அதால இதுவும் ராங்கு. ஸோ ரியல் நம்பர்னா ஃபிராக்ஷன்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஃபிராக்ஷன் எடுத்து பார்த்தா அந்த கண்டிஷன்ஸ் ஒரு நம்பர் ட்ரூ ஆயிலனாலும் இட் இஸ் நாட் ட்ரூ. சரியா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் இஸ் பி. ஓகே, ஸோ டிஜிட் பேஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி வரும். ஸோ இட்ஸ் சிம்பிள் ஒன். சம்டைம்ஸ் வந்து நீங்க இதெல்லாம் ஈஸி, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இன்டர்சேஞ்சிங் டிஜிட் 2 டிஜிட் நம்பர்னு கொடுக்கும்போது யூ கோ வித் பிளேஸ் வேல்யூ, யூ வில் கெட் த ஆன்சர் ஈஸிலி. சரியா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் we are going to learn about LCM HCF. அடுத்த கான்செப்ட் வந்து LCM HCF based problem we are going to solve, and today we are going to see one of the important concept with respect to UPSC CSAT-ல UPSC CSAT பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஏரியாலாம் சிலதெல்லாம் இருக்கு. ஒன்னு வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் அவங்களோட ஃபேவரட் ஏரியா. இன்னொரு ஏரியா வந்து இந்த பர்சன்டேஜ் பேஸ்டு, அதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேவரட் ஏரியா. சரியா? ஸோ நீங்க வந்து அவங்களோட ஃபேவரட் ஏரியாவை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2 கொஸ்டினோ ஒரு கொஸ்டினோ கம்பல்சரியா வந்துட்டே இருக்கும். பெர்முடேஷன் காம்பினேஷன் அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி LCM HCF ஓகே பார்த்துரும். LCM HCF வந்து நான் பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. சரியா? கான்செப்ட் தெரியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க LCM HCF ஆஃப் சர்டைன் நம்பர்? சப்போஸ் ஐ வில் டேக் 6 8 சம்திங் லைக் 12. என்னோட LCM என்ன, HCF என்ன? நமக்கு தெரிஞ்ச யூஷுவல் மெத்தட் என்னது? We'll go with the division method, right? என்ன பண்ணுவோம்?
ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் எடுப்போம். வில் கோ டிவைட் வித் பிரைம் நம்பர்ஸ். காமன் டிவைசர் 2, அதால 3, இங்க என்னது 4, 6. Again either you can go with 2 or with 3. So 2 போயிடலாமா? அதால 3 and then it is 2 and then 3. சரி, இது போறதுக்கு முன்னாடி அடுத்த இது ஸ்டெப் போனோம்னா நமக்கு என்னது, எல்லாத்துக்கும் காமன் டிவைசர் பாக்குறோம். காமன் டிவைசர் இல்ல. ஓகே, சோ காமன் டிவைசர் இல்லாத போது சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் HCF இஸ் வாட்? ஒன்லி 2. அவ்வளவுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்லாத்துக்கும் டிவைட் பண்ற மாதிரி என்னது 2 தான் இருக்கு. அடுத்த ஸ்டெப் போகும்போது 2 எடுத்தா இது ரெண்டு டிவைட் பண்ண இதை டிவைட் பண்ண, 3 எடுத்தா இது ரெண்டு டிவைட் பண்ண இது டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த ஸ்டெப் போகும்போது காமன் டிவைசர் இல்ல. சரியா? இல்லாதால ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? 2 தான். HCF இஸ் 2. இதே LCM கண்டுபிடிக்கிறோம்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டில் வாட் யூ கெட் 111 யூ கேன் கோ. இப்போ அடுத்தது இப்போ 2 ஆல டிவைட் பண்ணா இட் இஸ் 3, இட் இஸ் 2, இட் இஸ் 3. இப்போ அடுத்தது 3 ஆல டிவைட் பண்றோம்னா இட் இஸ் 1, 2, 1. ரைட்? வேணா நீங்க அடுத்து 2 ஆல டிவைட் பண்ணி 1, 1, 1 இதுவெல்லாம் கொண்டு வரணும்னா கொண்டு வந்தீங்கன்னா யூ கேன் மல்டிப்ளை ஆல் திஸ் நம்பர். தட் இஸ் கோயிங் டு பி LCM. அப்போ LCM என்னது? 4, 4 into 8, 8 into 3. Sorry, LCM is going to be 24. கரெக்டா? LCM is 24. See here, இங்க HCF இருக்கு இல்லையா? HCF meaning is highest common factor. highest common factor இதுதான் வந்து பெரிய டிவைசர். இந்த 3 நம்பருக்கும் காமனா இருக்கிற டிவைசர் அண்ட் இதுதான் என்னது? பெரிய டிவைசர். இதை விட பெரிய நம்பர் எடுத்தோம் அப்படின்னா இந்த 3 நம்பரை டிவைட் பண்ண முடியாது. இதை விட சின்ன நம்பர் 1 இருக்கும். 1 எடுத்து டிவைட் பண்ணா டிவைட் ஆகும். ஆனா இதுதான் என்னது? பெரிய டிவைசர். டிவைசர் இருக்கிற எல்லா டிவைசர்லயுமே இதுதான் பெரிய டிவைசர், இந்த 3 நம்பர் டிவைட் பண்றது. சரியா? அதே மாதிரி லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா this is the smallest number which will be divided by all this number. இந்த 24 தான் என்ன பண்ணோம்? 6 டிவைட் பண்ணோம், 8 டிவைட் பண்ணோம், 12 டிவைட் பண்ணோம். சரியா? இதை விட சின்ன நம்பர் எடுத்தீங்கன்னா டிவைட் ஆகாது. இதை விட சப்போஸ் நான் வந்து 20 எடுக்கிறேன் அப்படின்னா 20 இல்ல 18 எடுத்தா அப்படின்னா 6 டிவைட் பண்ணோம், 12 டிவைட் பண்ணாது, 8 டிவைட் பண்ணாது. புரியுதா? இதை விட சின்ன நம்பர் எடுத்தீங்கன்னா இந்த 3 நம்பராலையும் உங்களால் டிவைட் பண்ண முடியாது. இதான் லீஸ்ட், இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் which can be divided by all these 3 numbers. இதை விட பெரிய நம்பர் எடுத்தீங்கன்னா டிவைட் ஆகும். இப்போ 48 எடுத்தாலும் என்ன ஆகும்? 3 நம்பர் டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இதான் மீனிங் ஆஃப் LCM HCF. ஓகே, சில ரிசல்ட்ஸ் இது பெருசா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. கிளாஸ்லாம் வந்து இதுலயே நிறைய ரிசல்ட் இருக்கு, அதை சொல்லலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் யூ நோ த மீனிங். ஓகே, அதுக்கப்புறம் மேபி டிஎன்பிசிக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கணும். என்னது? 2 நம்பரோட மல்டிபிளிகேஷன், நம்பர் 1, நம்பர் 2, இதுக்கு LCM இருக்கும் இன்டு வாட்? HCF. LCM HCF ஓட ப்ராடக்ட் தான் என்னது? 2 நம்பரோட ப்ராடக்ட், ரெண்டுமே ஈக்குவல். இந்த ரிசல்ட் பேஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட டிஎன்பிசில கேட்பாங்க, யூபிஎஸ்சில அவ்வளவா வரல. சரியா? அண்ட் ஒன் மோர் திங் நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது, உங்களோட HCF வந்து LCM டிவைட் பண்ணும். HCF வந்து LCM டிவைட் பண்ணும். புரிஞ்சா? Always your HCF will divide LCM. Okay, the meaning of HCF LCM சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கொஷின்ஸ் உங்களோட கொஷின்ஸ்ல இருக்காது. இது ஜஸ்ட் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 2 கொஷின்ஸ், ஆர்டினரி கொஷின்ஸ் ஐ ஹவ் டேக்கன் which is not asked. இது வந்து எந்த வருஷமும் கேட்கல. கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த கொஷின் எடுத்துருக்கேன். சரியா? சரி.